ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் சிம்பிளாகவும் ஒரு பஃப் ஸ்லீவ் தான் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அளவு ட்ரெஸ்லேருந்து ஸ்லீவை வந்து இந்த மாதிரி கிராஸாக போடுங்க. ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு கிராஸாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீம் அலோன்ஸ் கீழேயும் சைட்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டட் சைடு வந்து 1 இன்ச் எடுத்தேன். ஹைட்டில் வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நமக்கு லைட்டாக பஃப் வேணும், ரொம்ப தூக்கிட்டு இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கிறேன். மேலே 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம், அதிலே இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லைட்டாக வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி வந்து சீம் அலோன்ஸ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2 லேயர்ஸாக போட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். தைக்கிறதுக்கு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி போகலாம். அதில் 2 பக்கமும் இந்த பக்கம் 1.5 அந்த பக்கம் 1.5 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 பின் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயினிங்கில் 1, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைடில் 2 பக்கமும் லாஸ்ட்டில் ஒரு பின்னு. இப்போ நம்ம தைக்கிறப்ப நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம், அங்கேருந்து தான் நீங்கள் ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 2 பக்கமும் நீங்கள் ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஃப்ளீட் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீழ் பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் ஃபேப்ரிக் எடுத்து நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மடிச்சு தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.